அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 13, 2026 நிஃப்டி அனலைஸும் நம்மளுக்கு சென்செக்ஸ் அனலைஸ் இன்னைக்கு பார்ப்போம். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து 24,436 நம்மளுக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இண்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நிஃப்டியில் வந்து நம்மளுக்கு 24,435 நம்மளுக்கு இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு மேலே போகிறாங்க. மேலே போகணும்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே கண்டிப்பாக அவங்க ட்ராவல் ஆகணும். எஸ்டர்டே ஹைக்கு மேலே 24,472க்கு மேலே அவங்க ட்ரேட் ஆகினா தான் மார்க்கெட் மேலே கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு ரவுண்டிங் பேட்டர்ன் மாதிரி வருது. பட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா 24,472க்கு மேலே வர்த்தகம் ஆகுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்த டார்கெட் எதை வச்சு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய R1 24,569ம் 24,696 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ இடையில எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னா இந்த 24,621ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இங்கேருந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு இந்த இடத்துல நம்மளை கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறமேலு இந்த R1க்கும் இந்த 24,621க்கும் போயிட்டு இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இடம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ பிரேக் பண்ணுறப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. இல்லை அப்படின்னா இந்த 24,450 காலன் புட்டை வாட்ச் பண்ணுங்க. காலோட ஹைக்கு மேலே புட்டு நிற்கிறாங்களோ இல்லை புட்டோட ஹைக்கு மேலே காலு நிற்கிறாங்க அப்படின்னா அங்கே இருந்தால் ரேஞ்ச் கிரியேட் ஆகணும். இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு இம்பாக்ட் இதில் கிடைக்கும். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டு. இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 77,960 நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து அந்த லோ டு ஹை வந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் பிலோ வந்துட்டு இந்த ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரேஞ்ச் இங்கேருந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகணும். ஒன் டே ரேஞ்சஸ் 500 பாயிண்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இப்போ இவங்க எதை வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா 78,200 ஓகேங்களா? 78,200ம் உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு 78,420 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை 78,400க்கு மேலே வர்த்தகம் மாறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் R2க்கு மேலே நின்றுட்டு இந்த இடத்துல போயிட்டு நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். எங்கே அப்படின்னா 78,665லேருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இதெல்லாம் ஒரு செகண்ட் ஹாஃபில் இந்த இடத்துக்கு கிடைச்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு 0 to ஹீரோ வந்து நம்மளுக்கு இதில் ப்ளே பண்ண முடியும். நல்ல ஒரு 0 to ஹீரோ கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போ செகண்ட் ஹாஃபில் இந்த இடத்துக்கு நம்மளுக்கு வராங்க 78,665க்கெலாம் செகண்ட் ஹாஃபில் கிடைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐடிஎம் கொண்டு தான் மதிப்பு இருக்கும். ஏடிஎம் ஓடிஎம் வந்து நம்மளுக்கு ஜீரோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஐடிஎம் கொண்டு தான் மதிப்பு இருக்கும். அதை பார்த்து ப்ளே பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு இதில் ஒரு ஸ்ட்ரைக் எடுத்துக்குவோம். 78,400 புட்டு எக்காரணத்தை கொண்டும் 560க்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி 560க்கு மேலே இவங்க சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா ரேஞ்ச் இங்கிருந்து தான் கிரியேட் ஆகணும். 800 வச்சும் போடுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இவங்க 800 வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் 24,400 மைனஸ் 800ன்னு போட்டிங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எங்கே மார்க்கெட் முடிகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும், எதை வச்சு மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ 77,500க்கு கீழே தான் மார்க்கெட் இருக்க போகிறாங்க அப்படின்னு இவங்க இந்த 800 வச்சுருக்காங்க அப்படின்னா 78,600க்கு கீழே தான் மார்க்கெட் இருக்க போகிறாங்க அப்படின்னு இப்போ 900 போனாங்கன்னா 78,500க்கு கீழே இருக்க போகிறாங்க அப்படின்னு இவங்க இண்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி உண்மையில் ஒண்டியும் தான் இருக்கும். ஐடிஎம்கிட்ட உண்மையில் இருக்கிற வச்சும் மார்க்கெட் அதுக்கு கீழே தான் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு வேளை லோ வந்து நம்மளுக்கு ஒரு 400 லோ போட்டுட்டு இவங்க ஒரு 800 போகிறாங்க அப்படின்னா
அப்ப 78,000க்கு கீழ தான் மார்க்கெட் இருக்க போகுது. கண்டிப்பா இந்த லோவ பிரேக் பண்ணத வச்சு மார்க்கெட் 78,000க்கு கீழ தான் இருக்க போறாங்க. அது அப்படின்னு இவங்க நம்மளுக்கு சிம்பாலிக்கா நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப 78,400 புட்டு 560க்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா, அதிலிருந்து நீங்க மைனஸ் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஐவில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கால் சைடு 14ம், புட் சைடு வந்து 11 இருக்கிறாங்க. இது லைவ் மார்க்கெட்ல செக் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு இம்பாக்ட் இதில கிடைக்கும். யார் சைடு அதிகமா இருக்கிறாங்களோ, அதுக்கு ஏத்தாப்புல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு இம்பாக்ட் இதில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நன்றி, வணக்கம். செகண்ட் ஹாஃப்ல வந்து 0 டூ ஹீரோ ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சைட்வேவா போயிட்டு, செகண்ட் ஹாஃப்ல ஒரு மூவ்மெண்ட் குடுக்குறாங்க. நன்றி, வணக்கம்.